வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடந்த முக்கிய செய்திகளை பார்ப்போம். தலைமை தேர்தல் ஆணையர் இன்று அறிவித்த ஒரு அறிவிப்பில் டெல்லி, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை பதவிக்காலம் அடுத்தடுத்து முடிவடைந்து அங்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தேர்தல் நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் இன்று செய்தியாளர்களிடம் இந்த விஷயத்தை பற்றி கூறியிருக்கிறார். அடுத்ததாக சேது சமுத்திர திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள ஒரு செய்தியில் ராமர் பாலத்தை ராமரே அழித்து விட்டதாக அந்த குறிப்பு தெரிவிப்பதாக நம்மளுக்கு டெல்லியில் இருந்து வந்த தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 61 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை குறைக்க வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் 1 லட்சம் நானோ காருக்கு போட்டியாக அஜந்தா குழுமம் ஓர்வியா என்ற ஒரு காரை அறிமுகம் செய்யப் போவதாக கூறியிருக்கிறார்கள். இது முற்றிலும் மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடியதாக இருக்கும் என்ற செய்திகள் அந்த நிறுவனத்திலிருந்து வந்ததாக நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ரௌபரேலி தொகுதியில் மக்களை அவர்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக என்றும் சிறை தள்ள தயாராக இருப்பதாக திரு சோனியா காந்தி அவர்கள் இன்று சூளுரைத்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தின் பள்ளி கல்வியின் தரத்தை, கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு மேம்படுத்தும் என்று தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார். இவர் இன்று கரூரில் இந்த செய்தியை பத்திரிகை நிருபரிடம் கூறியதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரிசா மாநிலம் கந்தமாலில் மத்திய ரிசர்வ் படை போலீஸ் ஜவான் ஒருவரை கிராம மக்கள் வெட்டி கொலை செய்துள்ளனர். இதனால் ஒரிசாவில் மீண்டும் பதட்டம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. மீண்டும் முக்கிய செய்திகளை பற்றி மேலும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி, வணக்கம்.